குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பயோசுவாலஜியில் 8th லெசன் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். நுண்ணுயிரிகள் மனித வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகின்றன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த லெசன். சரி, நம்ம கிளாஸுக்கு போகலாம். டாபிக்ஸ் டு பி டிஸ்கஸ்டு: மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்ஸ். வீடுகளில் காணப்படக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களில் காணப்படக்கூடிய நுண்ணுயிரிகள். மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இண்டஸ்ட்ரி லெவலில் எந்தெந்த மைக்ரோப்ஸ் பயன்படுகின்றன அப்படின்னு பார்க்க போகிறோம். தேர்டு மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்டு எனர்ஜி ஜெனரேஷன். சீவேஜ் அப்படின்னு சொன்னால் கழிவு நீக்கம் அப்படின்னு அர்த்தம். சீவேஜ்னால் கழிவு பொருட்கள். அந்த ட்ரைனேஜஸ்லாம் இருக்குது இல்லையா, ட்ரைனேஜஸ், அப்புறம் அந்த கால்வாய்கள், அதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான கழிவுகள்லாம் இருக்கும். அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு சரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஜெனரேஷன். எனர்ஜி எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு தான் எனர்ஜி ஜெனரேஷன். அப்புறம் பயோ ரெமிடியேஷன். இந்த டாபிக்ஸ்லாம் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். இதோட தேர்ட் என்ன அப்படின்னா, மைக்ரோப்ஸ் இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன். உயிர் கேஸ் அப்படின்னா உயிர் வாழ்வு, உயிரியல் வாழ்வு, அந்த மீத்தேன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மீத்தேன் தான் பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயோகேஸ் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது உயிரியல் மூலமாக. அடுத்தது மைக்ரோப்ஸ் ஆஸ் எ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக இந்த மைக்ரோப்ஸ் எப்படி பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். உயிர் உரங்களாக எப்படி இவை பயன்படுகின்றன என்று இந்த லெசனில் நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியஸ் மைக்ரோப்ஸ். என்னென்ன மைக்ரோப்ஸ் இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாக்டீரியா, அப்புறம் ஃபங்கஸ், இது எல்லாமே நமக்கு மைக்ரோப்ஸ் தான். இதில் பாக்டீரியாஸ் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரியா? அதில் பாக்டீரியா பார்த்தோம் அப்படின்னா ராட் ஷேப்டு பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன, அதாவது கோல் வடிவ பாக்டீரியாக்கள். அப்புறம் ஸ்பைரல் உருண்டை வடிவ பாக்டீரியாக்கள். அப்புறம் என்ன, அந்த ஃப்ளாஜெல்லாக்கள் நிறைந்த பாக்டீரியாக்கள். சரியா? இதில் ஃபஸ்ட்டு பாக்டீரியா ராட் ஷேப்டு, மேக்னிஃபைடு 1500x. எந்த அளவு பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா 1500 மடங்கு அதிகப்படுத்தி இதை காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த டயக்ராம் ஒயிட் அண்ட் ரெட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாக்டீரியா ஸ்பெரிக்கல் ஷேப். உருண்டை வடிவ பாக்டீரியாக்கள் ஷேப்டு. அப்புறம் மேக்னிஃபைடு, அதுவும் 1500xல் நமக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்தது எ ராட் ஷேப் பாக்டீரியம் ஷோவிங் ஃப்ளாஜெல்லா மேக்னிஃபைடு 50,000x. அதாவது 50,000 மடங்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதை ஜூம் பண்ணி நமக்கு காமிச்சிருக்காங்க, அந்த பாக்டீரியாவில் இருக்கிற அந்த ஃப்ளாஜெல்லாக்களை காமிக்கிறதுக்கு. சரியா? ஃப்ளாஜெல்லா எப்படி இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் நீல நிலமாக ராட் ஷேப்டு பாக்டீரியாவில் இந்த ஃப்ளாஜெல்லாக்கள் காணப்படுகின்றன. அடுத்தது வேரியஸ் மைக்ரோப்ஸில் எ பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜும் ஒரு மைக்ரோப்ஸ் தான். பாக்டீரியோஃபேஜஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் ஒரு ஹெட் இருக்குது, அப்புறம் ஒரு காலர் இருக்குது, அப்புறம் டெயில் வால் பகுதி காணப்படுகிறது. டெயிலுக்கு அடியில் டெயில் பிளேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபின்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஃபின்ஸுக்கு நடுவில் அந்த ப்ரோங்ஸ் அப்படின்னு போர்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த 8 கால் பூச்சி மாதிரியான அதுக்கு ஒரு கால்கள் காணப்படுகிறது. இதுதான் பாக்டீரியோஃபேஜ். அடுத்தது வைரஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது அடினோ வைரஸ் விச் காஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். அடினோ வைரஸ் தான் மேக்ஸிமம் நமக்கு காமன் கோல்டெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதுதான் அடினோ வைரஸ். அடுத்தது இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். ராட் ஷேப்டு டொபாக்கோ மொசாயிக் வைரஸ். அந்த டிஎம்வி வைரஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதான் இந்த வைரஸ்ஸு, டொபாக்கோ மொசாயிக் வைரஸ். இதுதான் அடுத்தது
மேக்னிஃபைட் அபவுட் 10,000 1 lakh 1 லேக்லேருந்து 1.5 lakh வரைக்கும் ஜூம் பண்ணி இந்த வைரஸை நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது வேரியஸ் மைக்ரோப்ஸில் காலனிஸ் ஆஃப் பாக்டீரியா க்ரோவிங் இன் ஏ பெட்ரி டிஷ். பெட்ரி டிஷ் அப்படின்னா ஒரு தட்டு மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது. பெட்ரி டிஷ் அப்படின்னு பேர். அந்த வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்குறதுக்கு பெட்ரி டிஷ் அப்படின்னு பேர். அதில் பாக்டீரியா காலனி கூட்டம் கூட்டமாக வளர்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. பக்கத்தில் ஃபங்கல் காலனி க்ரோவிங் இன் ஏ பெட்ரி டிஷ். இதில் பக்கத்தில் இருக்கிறது கலராக இருக்கிறது வந்து பெட்ரி டிஷ்ஷில் ஃபங்கஸ் வளர்கிற ஒரு அமைப்பு. ஃபங்கல் காலனிஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும் நமக்கு, கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸில் மைக்ரோப்ஸ் எப்படி வேலை செஞ்சு நமக்கு பயன் தருகிறது அப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் லாக்டோபாசிலஸ் ஆர் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா பார்த்தோம் அப்படின்னா அந்த அதாவது பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதான் வந்து லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா. இட் கன்வெர்ட்ஸ் மில்க் இன்டு கர்ட். இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாலை தயிராக மாற்றும் ஒரு செயலை செய்கிறது. பை ப்ரொடியூசிங் ஆசிட் தட் கொயாகுலேட் அண்டு பார்ஷியலி டைஜஸ்ட் த மில்க் ப்ரோட்டீன்ஸ். ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேசிலஸ் பாக்டீரியா வந்து டைஜஸ்ட் பண்ணி மில்கை வந்து அதாவது கெட்டியாக மாற்றுகிறது. நெக்ஸ்ட், ஃப்ரெஷ் மில்க் கேன் பி கன்வெர்டட் டு கர்ட் பை ஆடிங் சம் கர்ட் கண்டெய்னிங் லேப். அதாவது நம்ம சூடாக காய்ச்சிற பாலில் நல்லா ஆற வச்சுட்டு ஏற்கனவே ஒரு கர்ட்லேருந்து ஒரு சின்ன கொஞ்சமாக அந்த சூடு பண்ண மில்கில் ஊற்றி கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாலில் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த லாக்டோபாசிலஸ் வந்து அதிகமாக வளர்ந்து பாலை தயிராக மாற்றிவிடும். இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் விட்டமின் B12. கர்டில் விட்டமின் B12 அதிகரிக்கும் ஒரு செயலை இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியாக்கள் வந்து செய்கிறது. அடுத்தது, இன் ஸ்டொமக் லேப் ஹெல்ப்ஸ் டு செக் பேத்தோஜன்ஸ். அதாவது லேப் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் அங்கே கொடுத்துருக்காங்க. என்ன ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா அப்படின்னு பேர். இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா நம்மளோட இரைப்பையில் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேத்தோஜன்ஸ் ஏதாவது இருக்கா, ஒட்டுண்ணிகள் ஏதாவது நம்மளோட குடல் பகுதியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற வேலையை இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா வந்து செய்கிறது. இதில் கர்டை நம்ம என்னென்ன டைப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கர்டை அப்படியே வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுவோம், இல்லை தாளித்து சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கர்டில் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிப்போம் இல்லையா, அதுக்கு பேர் கூட எதுவும் எனக்கு ஞாபகம் வரல. லஸ்ஸி அப்படின்னு சொன்னால் அது வந்து தயிரில் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் லஸ்ஸி. அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ். இதில் பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன். பாக்டீரியா வந்து ஃபெர்மெண்டேஷன் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சில நன்மைகளை நமக்கு செய்கிறது. என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக இது என்ன பண்ணுது அப்படின்னா மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு, அதை வந்து புளிக்க செய்து நமக்கு இட்லி வார்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குது. சரியா? பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் இன் டஃப் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபுட் சச் ஆஸ் தோசா, இட்லி எக்ஸட்ரா. தோசை, இட்லி எல்லாம் செய்கிறதுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா புளிக்க வைக்குது மாவை. அடுத்தது, பஃப்ட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் டஃப் இஸ் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் CO2 கேஸ். அந்த டஃப்னு ஒரு மாதிரியாக உப்பி காணப்படுது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உள்ள கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கம் நடைபெறும். அதனால தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது மாவை வந்து உப்ப செய்கிறது. சரியா? இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ப்ரெட்டு அப்புறம் கேக்கு இது எல்லாம் செய்யறதுக்கு பப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே செய்கிறதுக்கு இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் வந்து பயன்படுகின்றன. சரியா? இதில் சோடா மாவு அப்படின்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, அதான் சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இந்த பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அந்த பாக்டீரியா என்ன பண்ணால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வளர்ச்சியை பெருக்கி மாவை உப்ப செஞ்சு நமக்கு சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். அடுத்தது,
ஈஸ்ட் அதான் வந்து எது ஃபங்கஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பேக்கர்ஸ் ஈஸ்ட், பேக்கரியில் ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேக்கரிஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோதுமை மாவை நல்லா சாஃப்டாக மாற்றி ப்ரெட்டும் பன்னு அந்த மாதிரி ஏதாவது தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சார்கோமைசஸ் செர்விசியே அப்படின்ற ஒரு ஸ்பீஷியஸ் தான் ஈஸ்ட்டு. அது யூஸ் பண்ணுறாங்க சமையலுக்கு. இட் இஸ் யூஸ்டு டு மேக் பிரெட் பை ஃபெர்மெண்டிங் டஃப். கோதுமை மாவை நல்லா உப்ப செய்து பிரெட் உருவாக்கத்திற்கு இந்த ஈஸ்ட்டை வந்து பேக்கரியில் பயன்படுத்துகின்றனர். அடுத்தது டுடே இஸ் மேட் பை, அதாவது டோடி இஸ் மேட் பை ஃபெர்மெண்டிங் சாப் ஃப்ரம் பாம்ஸ். அந்த கல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த கல்லெல்லாம் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் தயாரிக்கின்றனர். நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபெர்மெண்ட் ஃபிஷ், சோயாபீன் அண்டு பேம்பூ ஷூட்ஸ் அண்ட் டு ப்ரொடியூஸ் சீசஸ். இதில் ஃபிஷ்ஷை புளிக்க வைக்கிறதுக்கும் அப்புறம் சோயாபீன்ஸை புளிக்க வைக்கிறதுக்கும் பேம்பூ ஷூட்ஸை தண்டுகளை என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க ஃபுட்டுக்கு. அதையும் வந்து மாற்றி கொடுக்கின்றது. சீஸ் உருவாக்கத்திற்கும் இந்த ஈஸ்ட் பாக்டீரியாக்கள் வந்து அதாவது ஈஸ்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது ஸ்விஸ் சீஸ், அப்புறம் ரிக்கோஃபோர்ட் சீஸ், அதாவது ரிக்கோஃபோர்ட் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே அந்த லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபியோனி பாக்டீரியா இருக்குது. அப்புறம் பென்சிலின் ராஃபோரிட்டி அப்படின்ற 2 வெரைட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்விஸ் சீஸ் ஹேஸ் லார்ஜ் ஹோல்ஸ் டியூ டு ப்ரொடக்ஷன் ஆஃப் CO2 பை ப்ரொபியோனி பாக்டீரியம் ஷெர்மானி அப்படின்ற பாக்டீரியா பெரிய ஹோல்ஸ் உண்டாகிறதுக்கு காரணமாக உள்ளது. அது ஸ்விஸ் சீஸில் காணப்படுகிறது. ப்ரொடக்ஷன் ஆஃப் CO2 பை ப்ரொபியோனி பாக்டீரியம் ஷெர்மானாலி, அது ஒரு பாக்டீரியா. ரிஃபோர்டர் சீஸில் அதாவது ரிப்பன்ட் பை க்ரோவிங் எ ஃபங்கஸ், அதில் ஃபங்கஸ் வந்து உருவாகிறதுனால பெனிசிலியம் ரிக்கோஃபோர்ட்டி அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் வந்து ஆன் தெம், அது மேலே வளர்கிறது. அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இண்டஸ்ட்ரி லெவலில் மைக்ரோப்ஸோட பயன்பாடு. Microbes in industrial products, production of beverages, antibiotics, etc. on an industrial scale requires growing microbes in very large vessel fermenters. பெரிய ஃபெர்மெண்டேஷன் நடைபெற கலன்கள் இருக்கும். அந்த கலன்களில் தான் வந்து இந்த பாக்டீரியாக்களை வந்து வளர்க்கின்றனர். இந்த ஃபெர்மெண்டர் மேக்ஸிமம் எதுக்காக அப்படின்னா ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கும், ஒயின் தயாரிக்கிறதுக்கும், பல்வேறு விதமான மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கில் வந்து பயன்படுத்துகின்றனர். அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ். என்னென்ன ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெல்டட் சீரியல்ஸ், ஒயின், பியர். சார்கோமைசஸ் செர்விசியே அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் இதில் இண்டஸ்ட்ரியல் லெவலில் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் இஸ் யூஸ்டு இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் பீவரேஜஸ் பை ஃபெர்மெண்டிங் மெல்டட் சீரியல்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் டு ப்ரொடியூஸ் எத்தனால். அதாவது அரிசியிலேருந்து நமக்கு வந்து ஒயின் தயாரிக்கிறாங்க, ரைஸ் ஒயின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரூட்ஸ்லேருந்தும் ஒயின் வந்து தயாரிக்கிறாங்க, சரியா. அடுத்தது ஒயின் அண்ட் பியர் ஆர் ப்ரொடியூஸ்டு வித்தவுட் டிஸ்டிலேஷன். அடுத்தது விஸ்கி, பிராண்டி, ரம், ஜின், ஆர்க் எக்ஸட்ரா ஆர் ப்ரொடியூஸ்டு பை டைலேஷன் ஆஃப், அதாவது டிஸ்டிலேஷன் ஆஃப் ஃபெர்மெண்டட் ப்ரோத். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நொதிக்க வச்சு அந்த ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. அதான் வந்து நமக்கு ஒயினாகவும் பியராகவும் நமக்கு வந்து கிடைக்கிறது. அடுத்தது ஆன்டிபயாட்டிக்ஸு. என்னென்ன ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு பை சம் மைக்ரோப்ஸ் அண்ட் கேன் கில் ஆர் return to the growth of pathogens, used to treat plague, woofing, cough, அப்புறம் டிப்தீரியா, லெப்ரசி எக்ஸெட்ரா. பல்வேறு விதமான பாக்டீரியல் டிசீசஸ்க்கு
மைக்ரோப்ஸ் மூலமாக தான் நமக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு எதிரான மருந்து பொருட்களை கொடுத்து நமக்கு அந்த நோய்களை குணப்படுத்துகின்றனர். அடுத்தது பென்சிலின். இதில் மிகப்பெரிய அந்த 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ இந்த பென்சிலின் மருந்து பல்வேறு விதமான மக்களையும் அதிக அளவில் காப்பாற்றுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் தான் இந்த பென்சிலினை ஆர்டிஃபிஷியலாக வளர்த்து என்ன பண்ணார், மெடிசின்ஸ்க்கு கொண்டு வந்தார். Penicillin, first antibiotic discovered by Alexander Fleming. He observed that Staphylococci could not grow around a mold, Penicillium notatum, growing in unwashed culture plates. He extracted penicillin from it. இப்போ பென்சிலின் வளர்ந்த அந்த ஃபங்கஸ் இருக்கிற அந்த தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டில் இந்த பென்சிலின் அப்படின்ற ஒரு பொருளை அவர் வந்து கண்டுபிடிச்சார். அவர் தான் முதல்ல அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் அந்த முதல்ல அந்த பென்சிலினை வந்து கண்டுபிடிச்சார். செகண்ட் வந்து அந்த ஃப்ளோரி, அப்புறம் தேர்டு வந்து செயின். இந்த 3 பேரும் இந்த பென்சிலினை வந்து கண்டுபிடிச்சனர். என்எஸ் செயின் அண்டு ஹார்வர்ட் ஃப்ளோரி எஸ்டாப்ளிஷ்ட் இட்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல் சச் அன் எஃபெக்டிவ் ஆன்டிபயாட்டிக். இந்த பென்சிலின் ஒரு சரியான ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு அந்த சுகர் நோய்க்கு இவங்க 2 பேர் தான் அந்த முதல்ல அதை வந்து சொன்னாங்க. சரியா? ஆனால் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து கண்டுபிடிச்சார். அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. இவங்க 2 சயின்டிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஃப்ளெமிங், செயின் அண்ட் ஃப்ளோரி வேர் அவார்டட் நோபல் பிரைஸ் 1945. இவங்க 3 பேருக்கும் நோபல் பிரைஸ் வந்து வழங்கப்படுகிறது. எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 1945. கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் லெவலில் தயாரிக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆசிட் ப்ரொடியூசர் மைக்ரோப்ஸ் இன்க்ளூட். ஆசிட்டை உருவாக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர், அது ஒரு ஃபங்கஸு, இது சிட்ரிக் ஆசிட்டை உருவாக்கும். அடுத்தது அசட்டோபாக்டர் அசிட்டி, இது ஒரு பாக்டீரியா, அசிட்டிக் ஆசிட்டை உற்பத்தி செய்யும். அடுத்தது கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிசிலியம். கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிசிலம், இது ஒரு பாக்டீரியா, பியூட்டரிக் ஆசிட்டை அது வந்து உற்பத்தி செய்கிறது. லாக்டோபாசிலஸ், அது ஒரு பாக்டீரியா, இது லாக்டிக் ஆசிட்டை உற்பத்தி செய்கிறது. இது 4மே வந்து இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர் வந்து எப்படி இருக்குது, க்ரீன் கலரில் முட்டையாக இருக்குது. அப்புறம் அசட்டோபாக்டர் ப்ரௌன் கலரில் நீட்டமாக இருக்குது. பியூட்டிசிலம் அப்படி அது வந்து நல்லா பெருசாக நல்லா காமிச்சிருக்காங்க நமக்கு. அடுத்தது லாக்டோபாசிலஸ் பிங்க் கலரில் கோல் வடிவ பாக்டீரியாக்கள். அடுத்தது கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோஆக்டிவ் மாலிகூல்ஸில் செகண்டு ஆல்கஹால். ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது சால்மனெல்லா செர்விசியே அப்படின்ற ஒரு ஸ்பீஷியஸு. இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எத்தனால். எத்தனால் தயாரிக்கிறதுக்கு இந்த ஈஸ்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது என்சைம்ஸ். என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா, லைபேசஸ் யூஸ்டு இன் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன் ஹெல்ப் டு ரிமூவ் ஆயிலி ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் லாண்ட்ரி. அந்த டிட்டர்ஜென்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு இந்த லிபேசஸ் அப்படின்ற என்சைம்ஸ் வந்து பயன்படுகின்றன. சரியா? டிட்டர்ஜென்ட்ஸில் என்ன என்சைம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா லிபேசஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே. அடுத்தது லிபேஸில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதாவது என்சைம்ஸில் செகண்ட் என்சைம் பெக்டினேசஸ் அண்டு புரோட்டியேசஸ். புரோட்டியேசஸ் இது 2 எதுக்காக பயன்படுத்துகின்றனர் அப்படின்னா, டு கிளாரிஃபை பாட்டில்டு ஜூஸஸ். க்ளீனாக பாட்டிலில் இருக்கிற ஜூஸ் வந்து தெரியணும் அப்படின்னா இந்த என்சைமை வந்து பயன்படுத்துகின்றனர். அடுத்தது பாருமா, தேர்ட் என்சைம் வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ். Streptokinase produced by Streptococcus bacteria used as a clot booster to remove clots from the blood vessel of patient who have myocardial infarction. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் வந்து அங்கங்கே திரிஞ்சு போய் ரத்த குழாயில அங்கங்கே தங்கிடும். அதுக்கு பேர் தான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு பேர்.
இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம் எங்கேருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாஸை வளர்த்து அதுலேருந்து இதை எடுக்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்ததுமா 4th சைக்ளோஸ்போரின் ஏ. இது ப்ரொடியூஸ்டு பை, இந்த சைக்ளோஸ்போரின் எதுலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ்லேருந்து கிடைக்கிறது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட் இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ். அதாவது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையில் அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்கன் வந்து இன்செர்ட் செய்யப்படுது இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை கம்மி பண்ணுறதுனால ஆர்கன் ரிஜெக்ஷன் ஆகுது, அது வந்து தடுக்கும். சரியா? அடுத்தது 5வது ஸ்டாட்டின்ஸ். 5வது வந்து ஸ்டாட்டின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மோனாஸ்கஸ் பர்பரஸ் அப்படின்ற ஒரு ஈஸ்ட்டு யூஸ்ட் அஸ் பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங். இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இவற்றை பயன்படுத்துகின்றனர். இட் இன்ஹிபிட்ஸ் த என்சைம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மெடிசனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதை அப்படின்னா ஸ்டாட்டின்ஸை. மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். கழிவு நீக்க மேலாண்மையில் இந்த மைக்ரோப்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு பார்க்கலாம். Sewage contains large amount of organic matter and microbes. Municipal waste water. அந்த ட்ரைனேஜில் வருது இல்லையா, அந்த தண்ணியில் கருப்பாக வந்து இருக்கும், அதில் பல்வேறு விதமான கழிவுப் பொருட்கள் வந்து காணப்படும். அதை எப்படி மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சீவேஜ் இஸ் ட்ரீட்டட் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். இதை சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸுக்கு கொண்டு போய் அந்த தண்ணியை டு மேக் இட் லெஸ் பொல்யூட்டிங். அதை என்ன பண்ணுறாங்க, குறைந்த கழிவு இருக்கிற பொருளாக மாற்றி வெளியே அனுப்பிடுவாங்க. சரியா? இட் இன்க்ளூட்ஸ் 2 ஸ்டேஜஸ். ஒன்று வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இது ரெண்டுமே ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டு, செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இது ரெண்டுமே. சரியா? அடுத்தது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் த ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் particles. It includes removal of floating debris by sequential filtering. அதாவது மிதக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல பிரித்து எடுத்து விடுவார்கள். செகண்டு, ரிமூவல் ஆஃப் த கிரிட், சாயில் அண்டு ஸ்மால் பெபியூல்ஸ் பை செடிமெண்டேஷன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த மிதக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துட்டு ஒரு வாரம் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகிடும், அதில் இருக்கிற மண் கல் எல்லாமே வந்து அடியில் போய் தங்கிடும். சரியா? அதான் தி செட்டில்டு சாலிட் ஃப்ரம் பிரைமரி ஸ்லட்ஜ் அண்ட் த சூப்பர்னன்ட் ஃபார்ம்ஸ் த பிரைமரி எலுவெண்ட். இதான் வந்து கிரிட் சேம்பரு, செடிமெண்டேஷன் டேங்க். இங்கே இருக்கிற பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் டயக்ராம் இருக்குது நமக்கு. அடுத்தது செகண்டரி பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஏரேஷன் டேங்க்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளோக்கஸ் mesh of bacteria and fungal filaments. இதில் primary influence, primary effluent is passed into large aeration tanks and constantly agitated. என்ன பண்ணுவாங்க, வேகமாக வந்து அந்த தண்ணியை வந்து அதாவது சுழட்டுவாங்க. சரியா? பெரிய ஃபேன் மாதிரியான ஒரு ரெக்கை மாதிரி இருக்கும். அதில் அந்த கழிவு நீரை என்ன பண்ணுவாங்க, உள்ளே செலுத்தி அதிகமாக வந்து சுற்றுவாங்க. அப்படின்னா அந்த மாதிரி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த ஏர் வந்து தண்ணிக்குள்ளே போகும். சரியா? This allows vigorous growth of useful aerobic microbes into flukes அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியா அசோசியேட்டட் வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ் டு ஃபார்ம் மேஷ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்.
இதனால் அந்த ஏரேஷன் கொடுக்கறதுனால அந்த தண்ணிக்கு காற்றுல இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் தண்ணிக்குள்ளே போய் அந்த காற்றை யூஸ் பண்ணி வளரக்கூடிய பாக்டீரியாக்களும் ஃபங்கஸும் என்ன ஆகும், இந்த தண்ணியில் வளரும். அடுத்தது, these microbes consume the organic matter in the effluent. This reduces the BOD, biological oxygen demand of the effluent. அந்த மைக்ரோப்ஸ் வளரும் போது உள்ளே இருக்கிற அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸை தன்னோட ஃபுட்டாக எடுத்துக்கும். சரியா? அடுத்தது, biological oxygen demand amount of CO2 consumed by bacteria to oxidize all the organic matter in 1 liter water. அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்து அது உள்ள எந்த அளவுக்கு கழிவு இருக்குது, எந்த அளவுக்கு கழிவு அந்த மைக்ரோப்ஸால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, எந்த அளவுக்கு மெட்டல் கழிவுகள் அழிக்கப்படுகிறது. ஆக்சிடைஸ் அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்தது அப்படின்னா அது என்ன ஆகிடும், ரொம்ப லூஸ் ஆகிடும் அந்த கெமிக்கல். ரஸ்ட்டில் நம்ம தெரியும் இல்லையா, ரஸ்ட்டு நம்ம இரும்பு துரு பிடிச்சா மேலே ரொம்ப என்ன ஆகும், தின்னாகிடும். சும்மா இப்படி தட்டினாலே பலன்னு கொட்டும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த துரு ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அது லூஸ் ஆகிடுது இல்லையா, இரும்பு. அதே மாதிரி தான் மற்ற மெட்டல்ஸும் லூஸ் ஆகிடும். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ட் இன் வாட்டர். த கிரேட்டர் த பிஓடி மோர் இஸ் இட்ஸ் பொல்யூட்டிங் பொட்டன்ஷியல். பிஓடினால் இப்போ அந்த பொல்யூட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் மூலமாக கரைக்கப்பட்டு தீங்காற்றவையாக மாற்றப்பட்டு விடும். அடுத்தது, effluent is then passed into a settling tank where the bacterial flocus are sedimented. This sediment is called active sludge. என்ன பண்ணுவோம், அதை செடிமெண்டேஷன் ஆகிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அடியில் அந்த பெரிய பெரிய மெட்டல்ஸ் எல்லாமே அடியில் படிந்து விடும். மேலே இருக்கிறது தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். A small part of the active sludge is pumped back into the aeration tank to serve as the inoculum. எதுக்காக அப்படின்னா, மேலே இருந்து கொஞ்சம் தண்ணியை விடுவாங்க அந்த அடியில் தங்கி இருக்கிற அந்த கழிவுகளை அழைக்கிறதுக்காக. சரியா? அடுத்தது, the remaining sludge is pumped into large tanks called aerobic sludge disasters. Here some aerobic bacteria digest the bacteria and fungi in the sludge by producing gases like CH4, CH2S and CO2. அதாவது என்னென்ன இது CH4 அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, மீத்தேன் கேஸு. H2S அப்படின்னா நமக்கு தெரியும், சல்ஃபர். அப்புறம் CO2னா நமக்கு தெரியும், கார்பன் டை ஆக்சைடு. இது எல்லாமே உற்பத்தி ஆகும் அது உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிறதுனால. தீஸ் கேஸஸ் ஃபார்ம் த பயோகேஸ். இது எல்லாமே சேர்ந்து என்ன மாறுது அப்படின்னா பயோகேஸாக மாறுது. அந்த பயோகேஸை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பெரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தி எஃப்ளூயன்ட் இஸ் ரிலீஸ்ட் இன்டு நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் லைக் ரிவர்ஸ் அண்டு ஸ்ட்ரீம்ஸ். அந்த வடிகட்டப்பட்ட அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணி சுத்தமாக தான் இருக்கும். அதை என்ன பண்ணலாம், ஏரியிலையோ குளத்துலையோ இல்லை ஆற்றுலையோ விட்டு விடலாம். அடுத்தது, பிரைமரி எஃப்ளூயன்ட் ஏரேஷன் டேங்க். இது ஏரோ மார்க் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. பிரைமரி எஃப்ளூயன்ட் ஏரேஷன் டேங்க், கான்ஸ்டன்ட் அஜிடேஷன், ஏரோபிக் பாக்டீரியா இன் ஃப்ளோக்கஸ் கன்சியூம் ஆர்கானிக் மேட்டர். அப்புறம் பிஓடி ரெடியூசஸ் பயோகேஸ். அடுத்ததுமா எஃப்ளூயன்ட் டு செட்டிலிங் டேங்க், அதாவது செட்டில் ஆகிற ஒரு டேங்க்கில் விடுவாங்க நேச்சுரல் வாட்டர் பாடிஸில். அப்புறம் ஃப்ளோக்கஸ் செடிமெண்ட் டு ஆக்டிவ்டு ஸ்லட்ஜு. அப்புறம் அனரோபிக் ஸ்லட்ஜ் டிசாஸ்டர். அப்புறம் அனரோபிக் பாக்டீரியா டைஜஸ்ட் த ஸ்லட்ஜ். ஸ்லட்ஜுனா கழிவு பொருட்கள், சரியா, அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் பயோகேஸ், அந்த அனரோபிக் பாக்டீரியா அந்த ஸ்லட்ஜை டைஜஸ்ட் பண்ணும்போது இந்த பயோகேஸஸ் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அந்த கேஸை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டோட டயக்ராம் இது ஷார்ட் ஃபார்மில் நமக்கு எல்லா டயக்ராமையும் சேர்த்து இங்கே ஒன்றா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். The Ministry of Environment and Forest has initiated Ganga Action Plan and Yamuna Action Plan to save from water pollution.
கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு 3 நதிகள் ஓடுகிறது இந்தியாவில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். கங்கையில் குளித்தா நமக்கு புண்ணியம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சரியா? அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கங்கை நதி ஓரமே இறந்தவங்களை கொண்டு வந்து அரைக்குறையாக எரித்து என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் தள்ளி விட்டுடுவாங்க. அந்த தண்ணியில் நாம் இறங்கி நின்னோம் அப்படின்னாலே எலும்பு கூடுகள்லாம் வந்து நிறைய கிடக்கும். அதில் குளித்தா நமக்கு வந்து நல்லது அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. சரியா? அங்கே போனால் தெரியும் எவ்வளோ கழிவுப் பொருட்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு இங்கே இந்த ஃபோட்டோலேயே நமக்கு தெரியுது. அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸஸ். பயோகேஸ் உருவாக்கம், பயோஃபியூல்னு சொல்லுவோம். பயோஃபியூல் அப்படின்னா உயிர் எரிபொருள் அப்படின்னு அர்த்தம். பயோகேஸ் அப்படின்னா உயிர் எரிவாயு, அந்த சாண எரிவாயு இருக்கு இல்லையா, அதுதான் பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் பயோகேஸ் ப்ரொடக்ஷனில் ஏதோ மெத்தனோ பாக்டீரியம் வந்து பயன்படுகிறது. ஆடிங் கவு டங் டு பயோகேஸ் யூனிட். பயோகேஸ் யூனிட்டில் என்ன பண்ணுறாங்க, மாட்டோட சாணத்தை கரைச்சி ஊற்றுவாங்க. பயோகேஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேஸஸ் ப்ரொடியூஸ்டு பை த மைக்ரோப்ஸ் சச் அஸ் மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென் அப்படின்னா மெத்தனோ பாக்டீரியாக்கள் அப்படின்னு அர்த்தம். மெத்தனோஜென்ஸ் க்ரோ அனரோபிக்கலி, அது வந்து ஆக்சிஜன் இல்லாத நிலையிலும் வளரக்கூடியது. அண்ட் cellulosic material and produce CH4 along with CO2 and H2S. Example வந்து methanobacterium. Methanobacterium is found in the anaerobic sludge and rumen of cattle for cellulose digestion. செல்லுலோஸ் டைஜஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது மாட்டோட கால்நடைகளோட வயிற்றில் இருக்கும் இந்த வகையான பாக்டீரியாக்கள். சரியா? இது என்ன பண்ணும், சாணத்து வழியாக வெளியேறி அந்த சாணத்தை வந்து கரைச்சி என்ன பண்ணும், அதில் சுவாசித்து CH4 நமக்கு தேவையான அந்த மீத்தேன் கேஸை ரிலீஸ் பண்ணும். அதனால தான் அந்த மீத்தேன் கேஸை நாம் சமையல் எரிவாயுவாக வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது பயோகேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங் அண்டு லைட்னிங். கரண்ட்டு தயாரிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டில் டங்க் கண்டெய்ன்ஸ் தீஸ் பாக்டீரியா, ஸோ டங்க் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் பயோகேஸ். பயோகேஸ் உருவாக்கத்தில் இந்த கவு டங்க்ஸு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததுமா மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்னால் பெஸ்டிசைடாக நாம் வந்து யூஸ் பண்ணலாம், பூச்சிக்கொல்லிகளாக யூஸ் பண்ணலாம். Biocontrol is the use of biological methods for controlling plants, diseases and pests. Example வந்து ladybird beetle controls aphids, dragonflies controls mosquitoes. உயிரியல், அந்த உயிரிகளை வச்சு நாம் என்ன பண்ணலாம், தேவைப்படாத அந்த உயிரி மூலமாக மற்ற நமக்கு தேவையில்லாத அந்த மற்ற உயிரிகளை நாம் வந்து கொண்டுடலாம். இதுதான் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு பேர். இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் அஃபைட்ஸ், அந்த பேன்களை வந்து கட்டுப்படுத்தும். மாடுகள் ஆடுகள் மேலே இருக்கிற அந்த அஃபைட்ஸு கண்ட்ரோல் பண்ணும். இந்த ட்ராகன் ஃப்ளைஸ் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மஸ்கிட்டோஸை கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? அடுத்தது கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்டு இன்செக்டிசைட்ஸ் கில் போத் யூஸ்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்ஸ் அண்ட் காஸ் பொல்யூஷன்ஸ். பயோ கண்ட்ரோல் மெத்தட் ஹேஸ் நோ சச் ப்ராப்ளம்ஸ். கெமிக்கல் நாம் பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல நமக்கு நன்மை தரும் பூச்சிகளும் என்ன பண்ணும், அந்த பெஸ்டிசைட்னால இறந்து விடும். அதனால் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். அதுங்களை வளர்க்குறதுக்கு உண்டான வேலையை தான் நாம் வந்து செய்யணுமே தவிர பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது. சரியா? அந்த ட்ராகன் ஃப்ளைஸ்லாம் ஒரு காலத்தில் நிறைய, நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் கழனியில் நாங்கள் வேர்க்கடலை எடுக்கும்போது அப்படியே நிறைய பறக்கும் பெரிய பெரிய ட்ராகன் ஃப்ளைஸ். அப்போல்லாம் கொசுக்களே வந்து இருக்காது சுத்தமாக. ஆனால் இப்போது ட்ராகன் ஃப்ளைஸ் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அதிகப்படியான கொசுக்கள் வந்து நம்மளை வந்து கடித்து வாட்டி எடுக்கின்றது நைட்டில் தூங்க விடாமல். அடுத்ததுமா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அதை பிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பிடி காட்டன்ஸு, பிடி கத்திரிக்காய்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த 2 வகையான தாவரங்களும் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். உயிர் உரங்களாக இவை பயன்படுகின்றன. என்னென்ன அப்படின்னா ரைசோபியம், அஸ்பர்ஜில்லஸ், அப்புறம் ரூட் நோடல்ஸ், லெக்யூம்ஸ்.
அதாவது ரைசோபியமும் அஸ்பர்ஜில்லஸும் அஸ்பர்ஜில்லஸ் அப்படின்றது மண்ணில் இருக்கும். ரைசோபியம் அப்படின்னு சொல்கிறது இந்த லெகுமினஸ் தாவரங்கள், லெகும் வகை தாவரங்களோட வேர்களில் அந்த முடிச்சுகளில் இவை காணப்படுகின்றன. இது என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டல நைட்ரஜனை பிளான்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இவை ஹெல்ப் பண்ணுது. மைக்கோரைசா அதுவும் ஒரு பாக்டீரியா. சைனோ பாக்டீரியான்றது ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சுயஜீவி, ஆட்டோட்ரோஃபிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை. இது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட புரோட்டீன் தேவையை அதிக அளவில் புரோட்டீன் தேவையை நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ஓவர். இந்த 8th லெசன் நமக்கு முடிஞ்சிடுச்சு. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் நெக்ஸ்ட் லெசனை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 9th லெசன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி.